பிரியா, எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு. உங்களை மாதிரிலாம் வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். நான் வரேன் மாமா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாத்தியாமா எவ்வளோ திமிரா பேசிட்டு போறான்னு? இது எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் இல்லை, தோ இவர் தான். உன்கிட்டயே வந்து நான் வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு போவேன்னு எவ்வளோ தென்னாவட்டா சொல்லிட்டு போறா. அண்ணனுக்கு கால் பண்றேன்னு சொன்னா கொஞ்சம் கூட பயம் இல்லாம தாராளமா கால் பண்ணுங்க, இதை மட்டும் சொல்லாதீங்க, இன்னும் நான் சொல்றதையும் சேர்த்து சொல்லுங்கன்ட்டு போறா. வந்த புதுசுலலாம் நீ டீ குடிக்க கூடாது, இனிமே காஃபி தான் குடிக்கணும்னு நம்ம சொன்னப்போ தலையாட்டிக்கிட்டு குடிச்சிட்டு தின்னுட்டு கிடந்தா. வீட்டில் இருக்க ஒரு நாய் மாதிரி. நான் இப்போ எதிர்த்து பேசுறா. இல்லம்மா, இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நான் இப்பவே அண்ணனுக்கு கால் பண்றேன். ஏய் தண்டசோறு, சீக்கிரம் கால் பண்ணி சொல்லு. என்ன பார்க்குற? ஆனந்தி மாதிரி உனக்கு வெளியே வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லவே இல்லைல்ல. வீட்லேயே உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது இல்லை? ஊரில் இருக்கவங்க கிட்டலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிற. நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமு. இதெல்லாம் ஒரு பழப்பா? எப்படிடி உனக்கு இதெல்லாம் மனசு வருது? கூட பிறந்த அண்ணன் வாழ்க்கையே கெடுக்கிற. தான் சந்தோஷமாக இருந்தால் போகிறோம், மற்றவங்க வாழ்க்கை எப்படி போனாலும் உனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனந்தி சொன்னதில் எந்த தப்புமே இல்லையே. உழைச்சி சம்பாதிக்கணுன்ற எண்ணெல்லாம் பிறந்ததுலேருந்தே இருக்கணும்டி உனக்கு. எனக்கு நீ பிறந்தப்பவே தெரியும், நீ ஓசி சோறு மட்டும் இல்லை, இந்த வீட்டோட தண்ட சோறுன்னு. ஆனந்திக்கு அது இப்போதான் தெரிஞ்சிருக்கு. நீ எல்லாம் போகிற இடத்துல நல்லாவா இருப்ப? கண்டிப்பாக அனுபவிப்படி. ஏய் தண்டசோறு, கால் பண்ணிட்டியா? இன்னும் பண்ணலையா? சீக்கிரம் கால் பண்ணி சொல்லு. நீ என்னதான் ஆனந்தியை பற்றி அவன்கிட்ட சொன்னாலும் அவன் என்ன பண்ணுவான்? கத்துவானா இல்லை ஆனந்தியை அடிப்பானா? என்ன வேணா பண்ணட்டும். இவ்வளோ நாளாக உங்க ஆட்டத்தை அமைதியாக பார்த்துட்டு இருந்த ஆனந்தி இன்னைக்கு அவ ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஆனந்தியோட ஆட்டம்தான். உங்களை பற்றி அவ புரிஞ்சுக்கிட்டா இல்ல, அடுத்தது அருணும் புரிஞ்சுப்பான். அப்போ ஆத்தாலும் மகளும் நடு தெருவில் நிற்பீங்கடி. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அது வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அனுபவிச்சுக்கிறேன். நான் கும்பிடுற கடவுள் என்ன கை விடலை. ஏய் தண்டசோறு, கால் பண்ணு. ரெண்டும் தண்டசோரை தின்னுக்கிட்டு குடும்பத்தை கெடுக்கணுன்னே உட்காந்துருக்காங்க. நான் வேற ரூமை புக் பண்ணிட்டேனே, என்ன பதில் சொல்றது அவளுக்கு? சொல்லு பிரியா, என்ன ஆனந்தி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாளா? அண்ணி வீட்லயே இல்லை, வீட்டில் இருந்தால் தானே பிரச்சனை வர்றதுக்கு. வீட்லயே இல்லையா? அவங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாளா? அவங்க அம்மா வீட்டுக்குலாம் கிளம்பி போகல. அண்ணி வேலைக்காக இன்டர்வியூ போயிருக்காங்க. இன்டர்வியூ போயிருக்காளா? ஆமாண்ணா, அதுவும் நாங்கள் கூப்பிட்டு கேட்டதுனால சொன்னாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இதே தானே நானும் கேட்டேன். அண்ணன்கிட்ட சொல்லிட்டீங்களா? அண்ணன் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரான்னு எல்லாமே கேட்டேனா. அதுக்கு அவங்க, நான் எதுக்கு உங்க அண்ணன் கிட்ட கேட்கணும்? எதுக்கு கேட்கணுமா? அப்படியா சொன்னா? அவங்க அப்படிதானே சொன்னாங்க. நான் ஏன் உங்க அண்ணன் கிட்ட கேட்கணும்? வேலைக்கு போறது ஏன் இஷ்டம். இவ்வளோ நாள் உங்க அண்ணன் சொன்னதுக்காகலாம் நான் வீட்டில் இல்லை. நான் ப்ரெக்னென்ட் ஆகி எனக்கு குழந்தை பிறந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு நானாக தான் போகாமல் இருந்தேன். இப்போதான் குழந்தைய பிறக்காதுன்னு ஆயிடுச்சுல. இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு உட்காந்து சமைச்சு கொட்டிட்டு இருக்க முடியாது. நான் வேலைக்கு போவேன், என்னால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும்னு அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிறாங்கண்ணா. அம்மா கூட பொறுமையாக சொல்லுச்சுண்ணா, அருண்கிட்ட கேட்டுட்டு போமா, அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான், அவன் சம்மதத்தோட போமான்னு எவ்வளவோ சொல்லுச்சு. ஆனால் அவங்க கேட்கவே இல்லைண்ணா. இதில் இந்த அப்பா வேற ஆனந்தி பேசுதா கரெக்டு, ஆனந்தி பேசுதா கரெக்டுன்னு நீ எல்லாம் பேசாத. இந்த பொண்ணை பார்த்தியா, வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறா. ஆனால் நீ வீட்லேயே உட்காந்து தண்டமாக சோறு சாப்பிட்டு இருக்கேன்னு என்ன தானே திட்டினார் அவரு. என்னை திட்டினா கூட பரவாயில்லண்ணா, நான் பொறுத்துப்பேன், எனக்கு பழகிடுச்சு. ஆனால் அண்ணி உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்கன்னு பார்த்தியாண்ணா? என்னதான் இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தானே அவங்க வேலைக்கு போயிருக்கணும். அவ எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாளா? இல்லைண்ணா, லொக்கேஷன்லாம் எதுவும் சொல்லலை. இன்டர்வியூ போகிறேன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ கூட நான் எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்க,
அட்லீஸ்ட் லஞ்ச் ஆச்சும் நான் சமைச்சு வைக்கிறேன் அண்ணின்னு கேட்டேன்னா அதுக்கு அவங்க எப்போ வருவேன்னா என்னை கேட்காதீங்க, நான் எப்போ வேணா வருவேன் இதுக்கப்புறமேட்டு. எனக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் வந்துட்டார்னா அவர் பாட்டுக்கு தூங்க சொல்லுங்க. நான் பாட்டுக்கு வந்து தூங்கிட்டு திரும்பவும் காலையில் ஆஃபீஸ் டைம்க்கே எழுந்து கிளம்பி போயிடுவேன்னு சொல்கிறாங்கண்ணா. இதுக்கப்புறம் என்ன எதுவும் உங்கள் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லு பிரியான்னு வேற சொல்கிறாங்கண்ணா. இன்டர்வியூக்கு போறவ ஏன் இவ்வளோ லேட்டாக வரணும்? எனக்கும் அதானே ஒன்றுமே புரியலை. அவங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போகிறாங்களோ? அண்ணா எனக்கு என்னமோ எல்லாமே தப்பாகவே தோணுதுண்ணா. உனக்கு எதுவும் அப்படி தோணுதா? எனக்கும் அப்படி தான் தோணுது பிரியா. பாத்தியா, அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்கண்ணா. அதை திரும்ப திரும்ப மறைக்கிறதுக்காக ஏதேதோ பண்ணி அப்படியே நம்ம தப்பு பண்ணுற மாதிரி மாற்றி நம்ம பக்கமே திருப்பி விட்டுறாங்கண்ணா. விட்டா அவங்களே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிடுவாங்க போலண்ணா. யார் என்ன சொன்னா என்ன எனக்கு தெரியாதா? உன்னை பற்றியும் அம்மா பற்றியும் அந்த ஒரு நம்பிக்கை தானா எனக்கு. அண்ணா நீ பாட்டு கோவத்தில் அவங்கள எதுவும் அடிச்சிடாதண்ணா. சரி, அவள் வீட்டுக்கு வந்தானா எனக்கு உடனே கால் பண்ணு. நான் வந்ததுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வந்தானா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அண்ணா கோவப்படாதண்ணா. எப்படி பிரியா கோவப்படாமல் இருக்க முடியும்? போனா போதுன்னு விட்டா ஓவரா ஆடுறான்ல. இன்னைக்கு நைட் இருக்கு அவளுக்கு. சரிண்ணா நீ ஒர்க்லாம் முடிச்சுட்டு வா. சரி நீ வை. கன்ஃபார்ம் நாளைக்கு போகலாண்டி. ஆஃபீஸில் ஒரு சின்ன மீட்டிங்கு. இதை விட பெரிய ஹோட்டலாக பார்த்து ரூம் புக் பண்ணுறேன். ஆ ஆ டேய் கம்மகுர்ரா. ஒரு நிமிஷம் இரு. டேய் இப்போ தானே நான் சொன்னேன். மச்சான் நான் இருக்க டென்ஷனுக்கு ஒன்று தம் அடிக்கணும், இல்லை ஒயின்ஷாப் போய் சரக்கு அடிக்கணும். இல்லைன்னா ஆஃபீஸ் லீவ் போட்டு வா, நம்ம ஒயின்ஷாப் போகலாம். டேய் இரு. அப்படி என்ன டென்ஷனு? யாரு காலில்? உன் ஒய்ஃபா? இல்லைடா, என் தங்கச்சி தான். தங்கச்சியா? ஏன் உன் பொண்டாட்டி வீட்டில் எதனா சண்டை போட்டாளா? சண்டைலாம் போடலடா, அவ இன்டர்வியூ கிளம்பி போயிருக்கா. எங்கள் அம்மா கூப்பிட்டு கேட்டிருக்கு, அப்படி தான் போவேன்னு திமுறா பதில் சொல்லிருக்கா மச்சான். எனக்கு வர கோவத்துக்கு அவள் போன ஆஃபீஸ் மட்டும் தெரிஞ்சிச்சு வச்சுக்கோயேன், அங்கே போய் ஒரு 4 அறை விடணும்னு தோணுது மச்சான். எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாள. அவருக்கு கால் பண்ணா எல்லாம் தெரியும். இரு, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? உன் பொண்டாட்டி வேலைக்கு ட்ரை பண்ணுறதுக்காக இன்டர்வியூ போயிருக்கா, அவ்வளோதானே? நல்ல விஷயம் தானடா. எது? உன் பொண்டாட்டி வேலைக்கு போகிறது. இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் வீட்டில் இருந்தாலே தலைவலி தான். அவங்கெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளாம் நிம்மதியாக இருக்கலாம். என் பொண்டாட்டிலாம் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன். டேய் புரியாமல் பேசாதடா. எங்கள் அம்மா மாதிரி அவளை வேலைக்கே போவாதான்லாம் நான் சொல்லலை. ஏன் நம்ம ஆஃபீஸ்லேயே எத்தனை பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்ததில்ல. இங்கே விஷயமே வேற மச்சான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் அவள் இன்டர்வியூ கிளம்பி போயிருக்கா. நேற்று நைட்டு சண்டையில் கூட அவ்வளோ தூரம் சொன்னேன்டா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் காலையில் அவள் இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டா பார்த்தியா? டேய் நேற்று நைட்டு தான் அவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கு. காலையில் உடனேலாம் பொண்ணுங்களால சமாதானம் ஆக முடியாதுடா. இன்னும் பொண்ணுங்களை பற்றி புரிஞ்சிக்காமலே இருக்கியேடா. ஒரு 2-3 நாள் விடு, தானாக சரியாயிடும். 2-3 நாளா? டேய் இன்னைக்கு நைட்டே அவன் என்ன ஆகிறான்னு பாரு. இதில் எங்கே இந்த 2-3 நாள்? மச்சான் இப்படியே எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டிகிட்ட கோவப்பட்டுட்டே இருந்தீன்னு வையேன், அப்புறம் ஆறுதல் சொல்கிறன்ற பேரில் எவனாச்சும் ஒருத்தன் உள்ளே வருவான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே தப்பாகவே மாறும். உன் பொண்டாட்டி வேற இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, பார்த்துக்கோ. பிரியா என்னடி சொன்ன? அவ இன்டர்வியூ தானே போயிருக்கா. அவள் வேலைக்கு போனால் தானே பிரச்சனை வரும். வேலைக்கு எப்படி போகிறான்னு நான் பார்க்குறேன். அப்போ நைட்டு அவளுக்கு இருக்கு. ஹலோ ஆனந்தி. ஹலோ மாமா. இன்டர்வியூ எப்படிம்மா போச்சு? ஆ நல்லா போச்சு மாமா. செலக்ட் ஆயிட்டியாமா? செலக்ட் ஆயிட்டேன் மாமா. ரொம்ப சந்தோஷமா. இதுங்க கிட்ட இருந்து உனக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிடுச்சுமா. இனிமே நீ வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் நீ பார்க்கவே பார்க்காதம்மா. இதுங்க கிட்ட பேச்சு அப்படியே கம்மி பண்ணிடு. இனிமே அருண் கிட்ட மட்டும் பேசுமா. மாமா நான் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணதுக்கு காரணமே அவர்கிட்ட பேசுறத கம்மி பண்ணணுன்றதுக்காக தான் மாமா. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா மாமா, நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ள என்ன பேசினாலும் சண்டை வருது. அது ஏன்னே தெரியல. இதுக்கு முன்னாடிலாம்
அவர் என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இப்போ சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டாரு. நாங்க என்ன பேசினாலும் சண்டையில போய் முடியுதா? அதான் அவரை விட்டு கொஞ்சம் தூரமா போகலான்னு நினைச்சேன். ஆனா அதே சமயம் அவர் விட்டு போகவும் எனக்கு மனசு இல்லை மாமா. யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவும் முடியல. அதான் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டா எங்களுக்குள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடும்ல. நான் அவரை எவ்வளோ தெரியுங்களா புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவர் என்னை புரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கூட ட்ரை பண்ண மாட்டாரு. அதான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா வீட்டுக்கு லேட்டாக வருவேன். எங்களுக்குள்ள எல்லாம் பேசுறதும் கம்மியாயிடும்ல. நீ வேலைக்கு போயிட்டா உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் நான் நினைச்சிட்டு இருக்கேம்மா. கடைசியில என்னம்மா இப்படி சொல்ற? கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மாமா. எங்கம்மா போற? சென்னையில உனக்கு எந்த இடமுமே தெரியாதேம்மா. மனசே சரியில்லை. பக்கத்துல தான் பீச் இருக்குன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு அப்படியே ஏதாவது கோயில் போயிட்டு வரேன் மாமா. எப்படியும் இந்நேரத்துக்குலாம் பிரியா ஏதாவது சொல்லியிருப்பா. அவரும் என் மேல கான்ல இருப்பாரு. நான் வந்தா தேவையில்லாத சண்டை வரும் மாமா. அதான் அவர் தூங்குனதுக்கு அப்புறமே நான் வரேன். நீ சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் கண்டிப்பா மாறிடுமா. சரி அதை விடுமா. நீ ரிட்டர்ன் வரும்போது பஸ் ரூட் உனக்கு ஏதாவது தெரியணும்னு நீ என்கிட்ட கேளுமா. சரி மாமா. மாமா நீங்க சாப்பிட்டீங்கல்ல? நான் சாப்பிட்டுட்டேம்மா. டேப்லெட்லாம் போட்டுருங்க. நான் இல்லைன்னு டேப்லெட் போடாமலாம் இருக்காதீங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ம் சரிங்க மாமா, நான் வச்சிடுறேன். சரிம்மா, பார்த்து போ. ம். ஆட்டோ. மச்சான், இப்படியே எல்லாத்துக்கும் பொண்டாட்டிட்ட கோவப்பட்டுட்டே இருந்தீங்க ஏன்? அப்புறம் ஆறுதல் சொல்றன்ற பேர்ல எவனாச்சும் ஒருத்தன் உள்ள வருவான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே தப்பாவே மாறும். உன் பொண்டாட்டி வேற இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, பார்த்துக்கோ. அவ வரா. அண்ணா, அண்ணி வராங்க. நில்டி, எங்கடி போயிட்டு வர? உன்னை தாண்டி கேட்குறேன், எங்க போயிட்டு வர? இன்டர்வியூ. இன்டர்வியூவா? எந்த கம்பெனியில் நைட்டு 10 மணி வரைக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்க? நானும் காலேஜ் முடிச்சு நிறைய கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருக்கேன். எல்லா கம்பெனிலையும் மத்தியானம் வரைக்கும் தான் இன்டர்வியூ நடத்துவாங்க. சில கம்பெனியில் ஈவினிங் வரைக்கும் இன்டர்வியூ நடத்தி கூட பார்த்துருக்கேன். ஆனால் நைட்டு 10 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடத்தி நான் எந்த கம்பெனிலையும் பார்த்ததில்லப்பா. என்ன இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு என் கூட போய் ஊர் சுற்றிட்டு வரியா? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. ஏய், தேவையில்லாமல் என்ன பேச வைக்கிறடி நீ. நான் இன்டர்வியூ தான் போனேன். இன்டர்வியூ ஈவினிங்கே முடிஞ்சிருச்சு. ஈவினிங் அப்புறம் என் கூட போய் சுற்றிட்டு வரியா? இங்க பாருங்க, நான் ஊர் தான் சுத்திட்டு வரேன். ஆனா ஊர் சுத்துறதுக்கு எவனும் கூட இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கும் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். மனசு சரியில்லை. நான் கூப்பிட்டா நீங்க உடனே ஆஃபீஸை விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கூட பீச்சுக்கோ இல்லை கோவிலுக்கோ வந்துடுவீங்க பாருங்க. நம்ம 2 பேரும் ஒன்றா போயிட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா வருவோம்ல. காலையிலேருந்து உங்களுக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண தெரியுங்களா? உங்களுக்கு காலே போல. என் கூட கால் பேசுறது விருப்பம் இல்லைன்னு ஏதாவது பண்ணிட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியல. என் கூட கால் பேசுறதுக்கே விருப்பம் இல்லாதவர் நான் கூப்பிட்டா வெளியிலயா வர போறீங்க? சரி ஓகே, நீங்க தான் என்னை எங்கேயுமே வெளியில கூட்டு போக மாட்டீங்க. நான் கூப்பிட்டாலும் வர மாட்டீங்க. நம்மளாவது எங்கேயாவது போயிட்டு வரலாமேன்னு பார்த்தா எங்க போன? எவன் கூட போன? ஏங்க இப்படி பேசுறீங்க? நைட்டு 10 மணிக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரானா அவ எவன் கூடயாவது ஊர் சுத்திட்டு வரான் தான் அர்த்தமா? அப்படிலாம் இல்லைங்க. தோ உங்க தங்கச்சி இருக்காளே, அவ எங்கேயுமே வேலைக்கு போகாம வீட்டிலே இருக்காங்கிறதுக்காக நானும் எங்கேயும் போகாம வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எங்க அப்பா என்ன அதுக்கு தான் படிக்க வச்சாரா? இங்க பாருங்க, நான் ஒன்றும்
யார்கிட்டயும் சொல்லாமலாம் போகல. மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். என்ன நீ பண்ற திட்டுத்தனத்துக்கு அவரையும் கூட்டு சேர்த்துக்கிறியா? ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான். நான் சொல்றத மாமா கேக்குறாரு, நம்புறாரு. அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆமாண்டா, ஆனந்தி எங்க போறான்னு போன்ல என்கிட்ட சொல்லிட்டு தான்டா போனா. பீச்சுக்கும் கோவிலுக்கும் போறதுல என்னடா தப்பு இருக்கு? இப்போ எனக்கு தோணுச்சுன்னா நான் போறது இல்லையா? ஏன் நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போக மாட்ட? பிரியா எல்லாம் காலேஜ் படிக்கிறப்போ சொல்லிட்டா போனா. நல்லா ஊரை மேய்ஞ்சிட்டு லேட்டா தானே வருவா. இப்போ ஆனந்தி போயிட்டு வந்ததை மட்டும் நீ தப்பா பேசுற. பா, நான் எங்கேயாச்சும் வெளியே போனா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். பிரியாவும் சொல்லிட்டு தான் போவா. ஏன் நீ கூட எங்கேயாச்சும் வெளியே போனா அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே போவ. இங்க பிரச்சனை அவ போனதில்லை, நான் போகாதன்னு சொல்லியும் திமிரா போனால, அதான். ஏய், நீ வேலைக்கு போக கூடாதுடி. நான் போவேங்க. சொல்றேன்ல. நானும் சொல்றேன்லங்க, நான் வேலைக்கு போவேன். சொல்லிட்டே இருக்க, என்ன படிச்ச திமிரா? இங்க பாருங்க, இந்த கை ஊங்குற வேலைலாம் வேண்டாம். நான் வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணு, அருவா பிடிச்சி அறுவடை பண்ண கை. நான் அமைதியா இருக்கேங்கிறதுக்காக என்னை கம்மியா எடை போட்டுறாதீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. சூப்பர் டி. புருஷனை எடுத்து பேசுறது இல்லாம அடிக்க வந்தா திருப்பி அடிப்பேன், அருவாளை எடுத்து வெட்டுவேன்னு என்னையே மிரட்டுறல. பார், உன் மிரட்டலுக்கு பயப்படுற ஆளு நான் இல்லை. சொல்றேன்ல, இனிமே நீ ஆபீஸ்க்கு போக கூடாது. ஏன் நீ அண்ணா தான் இவ்வளோ தூரம் சொல்றான்ல, இப்போ ஏன் நீங்க இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க? இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாதது. இது எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ளது. நீ எதுக்கு உள்ள வர? இதுக்கு தாண்டி வெயிட் பண்ண. பாத்தியானா, இந்த மாதிரி தான் அவங்க நல்லதுக்கு சொன்னா நீ ஏன் உள்ள வர? என்ன எங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை மூட்டி விடுறியான்ற மாதிரி பேசுறாங்க. முன்னாடிலாம் இந்த வீட்டில் அம்மா மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். ஆனால் எப்போ இவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்து அம்மா பேசுறதே நிப்பாட்டிடுச்சுண்ணா. இதுக்கப்புறமேட்டு நானும் பேச மாட்டேன். நீயாச்சு அண்ணியாச்சு. ஏய், என்ன நீ பண்ற தப்பெல்லாம் அம்மா பிரியாவும் என்கிட்ட சொல்றாங்கன்னு அவங்களே பேச வேணான்னு சொல்றியா? இந்த வீட்டில் பொம்பளைங்களாம் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நீயும் இருக்கணும். அந்த மாதிரி என்னாலாம் இருக்க முடியாதுங்க. என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணல. இதை பத்திலாம் எதுவும் எனக்கு தெரியவும் தெரியாது. நானும் சொல்லிட்டே இருக்கேன். என்ன படிச்ச திமிர் தானே? குர்ரி, ஏங்க அது கொடுங்க, ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு அதை கொடுங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? அதுல என் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்குங்க. மாமா சொல்லுங்க மாமா. டேய் அருண், நீ பண்றது ரொம்ப தப்புடா. ஏங்க அதெல்லாம் என்னோட சர்டிபிகேட்ஸ்ங்க. டேய் விளையாடாதடா அருண், அது அவ வாழ்க்கைடா. ஏங்க இது இருக்கனால தானே ஆடுறேன். வேலைக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கியா? இந்தடி குப்பையில போடு. அவரை விட்டு கொஞ்சம் தூரமா போகலான்னு நினைச்சேன். ஆனா அதே சமயம் அவர் விட்டு போகவும் எனக்கு மனசில்ல மாமா. அவ வேலைக்கு போனா தானே பிரச்சனை வரும். அவ எப்படி வேலைக்கு போறான்னு நான் பார்க்கறேன். இனிமே நீ எப்படி வேலைக்கு போறேன்னு நான் பார்க்கறேன்.